எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? போன வீடியோவில் நம்ம பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம எப்படி தால்ச்சா பண்ணுறது, கோழி எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு 1 கப்பு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க, 1 கப்பு பைத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் இப்போ தால்ச்சா பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே எடுத்து ஒரு கப்பில் எடுத்து ஊற வச்சுருங்க. ஊற வைக்கிற அளவுக்கு நீங்கள் இப்போ தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும். இது நல்லா ஊறின பிறகு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூடயே சேர்த்து காய்கறி, தக்காளி சேர்த்து வேக வச்சுருங்க. காய்கறி நீங்கள் போட்டுக்கிறது தான். சௌசௌ, உருளைக்கிழங்கு, மாங்காய் இதெல்லாம் சேர்த்து போட்டுக்கலாம். இப்போது வெந்த பிறகு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் இன்னும் கூட காரம் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்மக்கிட்ட மாங்காய் இல்லை, அதனால் நம்ம 2 கரண்டி நல்லா திக்காக கரைச்ச புளி சேர்க்குறோம். இல்லைன்னா 1 கரண்டி திக்காக சேர்த்த புளி தான் சேர்ப்போம். ஆனால் புளி கண்டிப்பாக ஊற்றணும், அப்போ தான் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் தாளிச்சாக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி கொதிக்க விடுங்க. அது கொதிச்சுட்டே இருக்கும்போது ஒரு எண்ணெய் சட்டியில் 3 கரண்டி எண்ணெய் விட்டு பட்டை, பூ போட்டு நம்ம சீவி வச்சுருந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணி கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு அது பொரிச்சதும் தாளிச்சாலை எடுத்து கொட்டிடுங்க. அது நல்லா கொதிக்கட்டும். இப்போது கொஞ்சமாக இருக்கிற இஞ்சி சாந்தியும் அதில் ஆட் பண்ணுங்கள். அது நல்லா கொதி வரட்டும். அந்த மசாலோட வாடெல்லாம் போன பிறகு நல்லா பதமாக வந்துடும். அந்த டைமில் கொத்தமல்லியை நறுக்கி போடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இறக்க போகிற ஸ்டேஜில் நம்ம ஒரு கரண்டி தேங்காய் சாந்து சேர்த்தோன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நல்ல பதமாக இருக்கும், திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டான பதத்தில் இருக்கும். இதுதான் நமக்கு தாளிச்சானுக்கு சரியான பதம். தேங்காய் சாந்து போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு தாளிச்சா ரெடி ஆயிடுச்சு. இதை பாத்திரத்தில் வச்சுட்டு அடுத்து வாங்க நம்ம சிக்கன் எப்படி வறுக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் சிக்கன் வறுக்கிறதுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் போட்டு அதை வச்சுருக்கேன். இப்போ அது ஒரு எண்ணெய் சட்டியில் இந்த சிக்கன் எடுத்து போட்டுடலாம். போட்டுட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க. இப்போது ஒரு அரை கரண்டி போல் இஞ்சி சாந்து எடுத்து போட்டுக்கோங்க. அதை நல்லா பிரட்டி விட்டுட்டு அந்த இஞ்சி சாந்து அந்த எண்ணெயோடு சேர்ந்து அந்த கோழியோட ஸ்மெல்லாம் போயிடும். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கழித்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை எடுத்து அதில் போட்டுக்கோங்க. அதோடையே சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நீங்கள் தண்ணி ஊற்ற அவசியம் இல்லை. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்ட பிறகு லைட்டாக தண்ணி விடுற மாதிரி இருக்கும். இப்போது நீங்கள் அந்த கோழி வேகிற அளவுக்கான தண்ணியை ஊற்றிக்கோங்க.
அதை நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதிச்சது அப்படின்னா கோழியோட ஸ்மெல்லே இருக்காது. ஐ மீன் கவுச்ச வாடையே இல்லாமல் இருக்கும். அது நல்லா தண்ணிலாம் நல்லா சுண்டின பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், நீங்கள் இன்னும் காரம் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு கரண்டி அளவுக்கு புளி ஊற்றிக்கோங்க. இது மோஸ்ட்லி யாரும் புளி ஊற்றி செய்ய மாட்டாங்க. பட் புளி ஊற்றினா தான் அதோடய டேஸ்ட் ரொம்ப என்ஹான்சிங்காக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை இது வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதை நல்லா பெசரி விடுங்க. ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இன்னொரு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் பட்டை பூ சேர்த்து அது நல்லா பொரிஞ்ச பிறகு சீவி வச்ச சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ எடுத்து நீங்கள் அதில் போட்டுக்கலாம். நான் இதில் பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வெங்காயத்தோடு சேர்த்து தக்காளி புதினாயும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கும் போது ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை சேர்த்து வதக்கிடுங்க. நல்லா வதங்கட்டும். இப்போது நம்ம கலந்து வச்சுருக்க இந்த கறியோட மசாலாவை எடுத்து அதில் இந்த பேனில் போட்டுருங்க. போட்டு ஒரு 1/2 கரண்டி தேங்காய் சாந்தோடு சேர்த்து கறி உடையாத அளவுக்கு கிண்டி விடுங்க. ஏன்னா நம்ம கறி நல்லா வேக வச்சிட்டோம். நம்ம ஃபோர்ஸாக கிண்டினோன்னா கறி உடஞ்சிரும். ஸோ கறி உடையாத அளவுக்கு நம்ம பொறுமையாக தான் கிண்டணும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துட்டே இருங்க. எப்போதுமே ஒரு வறுவல் செய்யும் போது நம்ம பொறுமையாக இருக்கணும். இப்போ பாருங்கள், வறுவல் நல்லா வெந்துட்டு ஒரு கிறிஸ்பான ஒரு சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா பொலன்னு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். நல்ல சிக்கன் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் கிண்டணும், அவ்வளோதான். இதுக்கு பொறுமை தான் முக்கியம், அவ்வளோதான். சிக்கன் வறுவல் நல்லா ரெடி ஆகிடுச்சு. பிரியாணி விருந்துக்கே ஒரு தரமான சைடிஷ்னால் அது சிக்கன் ஆயில் ஃப்ரை தான். அது எப்படி பண்ணுறதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நாங்கள் நம்புகிறோம். லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் டூ சப்ஸ்கிரைப். நன்றி, பாய்.